ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆதார்க்கில் வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க்கில் இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணி ஆதார்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு சைட்டோட லிங்க்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த மெனு பேஜில் மை ஆதார் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே சைடில் வந்தீங்கன்னா அங்கே செக் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? பட் இதில் மொபைல் நம்பர் எந்த நம்பர்னு தெரிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுறதோட மொபைல் நம்பர் எந்த நம்பர்னே தெரியாமலே வெறும் ஆதார் கார்டு நம்பர் வச்சு மட்டும் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த வெரிஃபை மொபைல் நம்பர்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் போடணும். பட் எனக்கு எந்த மொபைல் நம்பர்னே தெரியல அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதில் செக் ஆதார் வேலிடிட்டின்னு இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணினா ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் மட்டும் கேட்கும். அதை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சர் கோடை என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிடும். ஓகேவா? இப்போ நான் ஆதார் கார்டு நம்பரு கேப்சர் கோட் கொடுத்துட்டேன். இப்போ ப்ரொசீட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள், இங்கே என்னோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டடு. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா அந்த மொபைல்னு போட்டு ஸ்டார்னு போட்டு லாஸ்ட்டு 3 டிஜிட்டல் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? பட் அங்கே எதுவுமே எம்டியாக இருக்குது அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து லிங்க்கில் இல்லைன்னு அர்த்தம். பட் எந்த நம்பர் கொடுத்துருக்கோ அந்த லாஸ்ட் 3 நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வச்சு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிடுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பட் நம்ம மொபைல் நம்பருன்னு போடாமல் வெறும் ஆதார் கார்டு நம்பர் வச்சு மட்டும் இப்படி தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.